என்னங்க மாப்பிள ஏங்க வெக்கப்பட்டுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க? கண்ணாலத்துக்கு முன்னாடிதான் இப்படி, கண்ணாலத்துக்கு அப்புறம் பூந்து விளையாட மாட்டாரு. என்ற வேத்திய பேசிட்டு இருக்க, போய் பூஸ்ட் கொடு, எல்லாருக்கும் குடிக்க பூஸ்ட். வழக்கமா காத்துதான் கொடுப்பாங்க, பூஸ்ட் கொடுக்கற அளவுக்கு பொண்ணு விடு வசந்து இருக்கணும். பூஸ்ட் இந்தி சீக்கிரட் ஆஃப் மை எனர்ஜி. என்னங்க அப்படி பாக்குறீங்க? எங்க அலங்காரம் பண்ணாம அடம் பிடிப்போம் நினைச்ச கண்ணு, ஆனா நீ என்னங்கண்ணா அது? நீங்க சொல்றது எப்போதுல மீறி நடந்துக்கணுங்களா? எந்த விட வயசுலயும் அனுபவத்தையும் மூத்தவர் நீங்க. உங்க தங்கச்சி எப்படி வாழணும்னு உங்களுக்கு தெரியாதுங்களா? இப்பதான் கண்ணு நீ இந்த குமாரசாமியோட தங்கச்சி, எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? என்ன பாத்துட்டு இருக்கீங்க? மிச்ச நகல எடுத்து மாட்டுங்க. டேய் அங்க ஐயா, எல்லாரும் பூஸ்ட் கொடுத்தியா? குடுங்க, குடிங்க குடிங்க குடிங்க. டேய் இன்னும் நிறைய ஊத்தி கொடுறா. டேய் அந்த வீட்டு மாப்பிள்ளைலாம் இங்க போங்க போங்க போங்க, வாங்க வாங்க வாங்க, வரிசையா நில்லுங்க, வாங்க. என்ற பையன் நிச்சயதார்த்தத்துக்கு நீங்க எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம்ங்க. அவங்க நம்ம பையன் நிச்சயதார்த்தத்துக்கு சீர் கொண்டு வரணும். நிச்சயத்துக்கு தான் சீர் கொண்டாடணும்னு இல்லைங்க, கண்ணாலத்துக்கும் கொண்டு வரலாம். என்னாலங்களா? யாருக்குங்க? நான் பண்ணு வரக்காம நிக்கிறானுங்களே, சிமிட்டி கண்ண குமாரசாமி, அவன் தாங்கிச்சுக்கிட்டானுங்க. ஏனுங்க குமாரசாமிக்கு ஒரு நினைச்சாங்களே, அந்த ஒரு தாங்கிச்சுக்கிட்டானுங்க மேரேஜ். ஏனுங்க குமாரசாமி சொல்லித்தான் அந்த பொண்ணுக்கு நாங்க பரிச்சம் போடுறதுக்கு வந்திருக்கோங்க. பாக்குவத்துல மாத்திக்கிறதுக்கு அண்ணன் உங்களை வர சொல்லியிருக்காருங்க, ஆனா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தங்கச்சி என்ன வர சொல்லிருக்குங்க. சிவம் பரமசிவன்டா. என்றா இது அண்ணன் உராவையும் தங்கச்சி உராவையும் மாத்தி மாத்தி வர சொல்லிருக்காங்க. சுத்த கேப் மாதிரி குடும்பமா இருக்கும் போல இருக்குதே. நான் உன்னை கூப்பிட்டேனடா? இல்ல என்ற தங்கச்சியை கட்டிக்கோன்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டேனா? என்ற தங்கச்சியை கட்டி கொடுக்க எனக்கு தெரியாதாடா? மாறுவாத கெட்டவன போறாவல்ல. சும்மா நிறுத்துற என்றா வார போடாங்கிற நாக்கறத்து நான் ரோட்ல போட்டுருவேன். ஆடு எத்தச்சோடு புழுக்க எத்தச்சோடுன்னு பார்த்தானா என்ன பாக்குற? வயசாச்சு பாக்குறியா? இடிச்சன்னா வயத்தை பொத்துக்கிட்டு முதுகுல வந்து கையெட்டி பாக்கும். என்ற பேரை செம்மேடு மணியமாக்கும். மறவாதி மறவாதி, இன்னொரு வாட்டி வாடான்னு உன் வாயில வந்துச்சு வகுந்துருவன் வகுந்து. என்ன மெல்ற உன்னை நான் மென்ற வேண்டாம். அப்படி போறாதா? எனக்கு என்ன பண்றதே தெரியலடா. நிச்சயதார்த்தம் நடக்கிற வீட்டுல வந்து இப்படி கலாட்டம் பண்றீங்களே, இது என்ன நியாயம்? அதான்டா நியாயம். ஒரு ஆணும் பொண்ணு சந்திச்சுட்டாங்கடா, அவங்களுக்குள்ள லவ்ஸ் வந்துருச்சுடா, அதுக்கப்புறம் கல்யாணம் தான்டா கிளைமேக்ஸ்டா. முடிக்கிறான் பாரு போக்கஸ் போன கண்ணை. என்றா முறைக்கிற? ஒன்ற தங்கச்சி வேற ஒருத்தர் கட்டி கொடுப்பேன், அதை பார்த்து நிக்கிறதுக்கு பரமசிவ கண்ட ஒண்ணு பொம்பளை இல்ல, மீச வச்சு ஆம்பளா. டேய் நான் மட்டும் சொல்லியிருந்தேன்னா சுண்டுல ஒன்ற தங்கச்சியை தூக்கிட்டு வந்து எம்பட வீட்டுல வச்சு எப்போ தாலி கட்டிருப்பான் என்ற பேரை. அது முறை இல்லைன்னு தான் முறையோட வந்திருக்கோம் கண்ணாலத்துக்கு. பாத்தியா சீர்வரிசையே 51 தட்டு வயிற ஒட்டியானமலா இருக்கு. சுமாரா கிளவி ஏண்டா என்ற தங்கச்சி ஒன்ற பேரனை ஏதோ நினைச்சிருக்கலாம், ஆனா இன்னைக்கு என்ற மறுவாதி காப்பாத்துறதுக்காக நான் சொல்றவனுக்கு கழுத்து நீட்ட அவ தயாரா இருக்கா. சும்மா இல்ல, சந்தோஷமா நகை நட்டு பட்டு புடவையோட உள்ள தயாரா இருக்கா. அப்பா அம்மா பரவட்டும், இங்க வாமா. வாந்தி உங்க மூஞ்சில எல்லாம் கறி பூசு. என்ன கறி? ஆட்டுக்கறியா மாட்டுக்கறியா? பன்னிக்கறி. என்ன பொண்ணு வருதுன்னு சொன்னா எல்லாம் வருது? எல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸுங்களா? ஒன்னும் காணும், மூலி மாதிரி வர்ற. பிறந்த வீட்டுல இருந்து பொண்ணுங்க புகுந்த வீட்டுக்கு போறப்போ ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறதா வழக்கம். நீங்க ஆசீர்வாதம் கொடுக்குறீங்களா இல்லையா? நான் வாங்கிட்டேனுங்க, என் புருஷ வீட்டுக்கு போயிட்டு வருங்க. இப்போ உன் தங்கச்சி எங்க கட்சி, உனக்கு டெபாசிட்டே போச்சு. உன் பின்னால் நிக்குதுல, அதுக்கெல்லாம் செல்லாத ஓட்டுக, உனக்கு ஓட்டே கிடையாது. இன்னைக்கே கோயில வச்சு தாலியை கட்டுறோம், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிறா. கப்புனு கையை பிடிங்க பொடி அடமோத்த.
இஷ்டம் இல்லாத ஒன்ற தங்கச்சி கட்டி வைக்க பாத்தியா? வாழ்க்கை எப்படியா வாழறது? அப்படியே வாழ்ந்தாலும் அவன் முந்தி எனக்கு வச்சுட்டு பந்தி அவனுக்கு இல்லையா பரிமாறுவா? நீ இந்த வேலை செய்யறத விட்டுட்டு வேற வேலை செஞ்சனா குத்த கிடைக்க வேண்டிய அவசியமே இருக்காதியா? வாங்க ஐயா வேண்டாம். என்ன உதவிப்பட்டு நீங்க போலாம். அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு ஊர்க்காரங்க சும்மா விட மாட்டாங்க. அவன் நல்லா பண்றதால ஊரே அவன் பக்கம் தான் இருக்கு. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. உங்க தங்கச்சி அவன் கண்ணாலம் கட்டிக்கிட்டான்னு தானே கோபப்படுறீங்க? அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்குது இல்ல? என்ன சொல்ற? அந்த அரமணக்காரன் பொண்ண உங்களுக்கு தோகை விரிக்க வச்சுட்டா இடி மின்னல் மழை அவனுக்கு வெள்ளாம விளைச்சல் பல வரவு நமக்கு. இவங்க அம்மா ஸ்தானத்துல இருந்து நான் உன்னை ஆசீர்வாதம் பண்ணிட்டேன். ஆனா இவங்க அப்பா இருந்தும் உனக்கு அவரோட ஆசீர்வாதம் கிடைக்கலையேங்கிறது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. என்ன லைன் கட்டி பாக்குறானுங்க? ஆறு கேட்ட மணி உள்ள வர ஐயோ கேள்வி கேட்டானே. ஏமாண்டவனா பார்த்து ஒரு அரை விட வேண்டியதா? நீ சட்டா ஏமாண்டவன். நான் இப்போ அரண்மனைக்கார வீட்டு மருமவ. ஆறு கேட்ட உள்ளர வரணும். என்ன கேட்கணும்? பாடி குமாரசாமி தொங்கச்சி, இந்த வீட்ல ஆணியில இருந்து அரசாணி வரைக்கும் என்னைக்கு எடுத்தா அடிக்கணும், என்னைக்கு எடுத்தா உடைக்கணும். நீ பர்வதமா படியேறி வந்திருந்தீனா பழகலாம், பேசலாம், உள்ளாரையும் வரலாம். ஆனா இந்த வீட்டு மருமகளா மனசுல நினைச்சிட்டு வந்திருந்தீனா மரியாதை எட்டு போய் வெளியே போயிருக்கன்னு. நீங்களும் இந்த வீட்டு மருமவதான். பெரிய மகாராணி மாதிரி பேசாதீங்க. ஏண்டி எடுவட்ட நாயே, யாரேடி பேசாம இருங்கிற? வெட்டி பயலுக்கு கழுத்து நீடி போட்டு வரசா பேசுறியாக்கு நீ? வெளியில போடி. வெளியில போறதுக்கு நான் ஒண்ணு விவரம் கட்ட இல்லைங்க. எனக்கும் உள்ளார வரத்துக்கு உரிமை இருக்குதாக்கு. அதுக்கு அடையாளமா இந்த அரண்மனை வாரிசு என்ற காலத்துல கட்டின தாலி இருக்குதுங்க. வாரிசா பைத்தியக்காரி. இந்த அரண்மனைக்கே ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு என்ற பொண்ணுதான் வாரிசு, வேற ஆம்பளை வாரிசே கிடையாதுன்னு அரண்மனைக்காரு என்னைக்கு அடிச்சு சொல்லி போட்டார். வந்துட்டா. நாங்க ஒண்ணு அள்ளிக்கிட்டு போறதுக்கு வரலீங்க, ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறதுக்கு வந்திருக்கோம் மாமனார் கிட்ட. எது ஆசீர்வாதம்? நல்ல வீலுக்கு, நாசமா போற வீலுக்கு இல்லையே. கொஞ்சம் நாக்கடிக்கு பேசினா நாகரிகமா இருக்கும். இல்லன்னா நாறு பேரு. ஆமா, யார பாத்துடி நாக்கடிக்கு பேசுங்கிற? பாருங்க, கண்டவெல்லாம் வீட்டுக்குள்ள பூந்து என்ன அடிக்கிற அளவுக்கு ஆயி போச்சுங்க. நம்ம பரம்பரை மரியாதையெல்லாம் மறந்து போட்டு வாய்க்கு வந்தது வார்த்தைன்னு பேசுறாளுங்க. என்ற பரம்பரைக்கு ஆகாதவனை கட்டிக்கிட்டு ஆசீர்வாதம் வாங்க வந்துட்டியாக்கோ? எங்களுக்கு என்ன அறிவிட்டு போச்சுன்னு நினைச்சியா? நாங்க பூஜை அறைக்குள்ள பூவை வச்சுதான் பழக்கம், செருப்ப வச்சு பழக்கம் இல்ல. வானம் போறதுக்குள்ள மறுவாதைய வெளியில போயிடு.